Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு patch work டிசைன் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு patch work, பட் ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் patch work டிசைனுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அது வேற மாதிரி இது வேற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்புறம் இடையில ஒரு இன்னொரு patch work பண்ணியிருந்தோம், பட் அது வீடியோ எடுக்க முடியல. அதோட பிக்சர் மட்டும் நான் இந்த வீடியோ எண்ட்ல கொடுக்கிறேன், பார்த்துக்கோங்க. அது ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன். அது இந்த டிசைனுக்கு நம்ம சாரில இருந்து மெட்டீரியல் கட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி தனியாக தான் பீஸ் எடுத்திருந்தோம், பட் இது சாரியில் ப்ளவுஸ் அப்படியே ரன்னிங் ப்ளவுஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால அவங்க தனியாக எடுத்து கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ் மெட்டீரியல். அதனால அந்த சாரியில் இருக்கிற ப்ளவுஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது பெருசாக தானே இருக்கும். அதனால அதுலேயே பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, தைக்கிற வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது மொபைல் கேமரா, ஸோ ஓரளவுக்கு மேலே என்னால் அது ஜூம் பண்ணி எடுக்க முடியல. ஏன்னா அது ரொம்ப பேசிக் கேமரா தான் அப்படிங்கிறதுனால ஜூம் பண்ணுறப்போ கிளாரிட்டி வர மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் எடுத்திருக்கேன். அப்படி இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஃபுல் வியூ வச்சு பாருங்கள். எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, நம்ம மேக்ஸிமம் மொபைலில் தான் எல்லாருமே பார்ப்போம். ஸோ அது நீங்கள் ஃபுல் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். சும்மா நார்மலாக அப்படியே பார்க்குறப்போ கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் அப்படியே பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஃபுல் வியூவில் பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே சமயம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னுமே ஜூம் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவும் நான் கொஞ்சம் ஜூமில் தான் எடுக்கிறேன். ஓகேங்க, இந்த சிம்பிளான பேட்ச் எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா. இது வெறும் டிசைன் மட்டும்தான், ஃபுல் ப்ளவுஸ் கிடையாது. சரி வாங்க தைக்க போயிடலாம். இது பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரில்லு தான், அதாவது நெக்கு ஃபுல்லாக ஃப்ரில் வரும். அதுக்கப்புறம் ஸ்லீவில் கீழே அந்த ஓரத்தில் ஃப்ரில் வரும். ஸோ அந்த மாதிரி டிசைன் தான் இது. இப்போ இதில் இதுதான் சாரீ மெட்டீரியல். இது ஃபுல்லாக சாரீ இந்த மாதிரி புட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து தான் நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். நாங்கள் 2.5 இன்ச் கட் பண்ணியிருக்கோம். ஒரு சைடு மடிச்சடிப்போம், அப்புறம் இன்னொரு பக்கம் ப்ளவுஸில் வச்சு ஓரமாக தைப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 3/4 இன்ச்சு போயிடும். அப்போ 1.5 to 1.25 இன்ச்சுக்கு அகல வரும் ஃப்ரில்லு. ஸோ அந்த மாதிரி தான் பீஸ் கட் பண்ணியிருக்கோம். இது கம்பல்சரி கிராஸ் பீஸ் தான் நீங்க கட் பண்ணணும். பிளவுஸ் இல்லாம சாரியா இருந்தா கண்டிப்பா இது சாரியில கட் பண்ணிக்க முடியாது. நீங்க தனியா பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது நாங்க பிளவுஸோட அகலம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து கட் பண்ணிக்கிட்டோம். அதனால சிங்கிள் பீஸா தான் இருக்கும், அதாவது ஒத்தையா தான் வைக்கிறோம். பட் உங்களுக்கு துணி அதிகமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க ரெண்டா கூட மடிச்சுக்கலாம், ரெண்டா மடிச்சு கூட தைச்சுக்கலாம். அப்ப நீங்க அகலம் ஜாஸ்தி எடுக்கணும். இப்போ நீங்க 2 இன்ச்சுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4.5 இன்ச்சு எடுக்கணும். அப்ப 1/2 இன்ச்சு தைக்கிற பக்கம் போயிடும். ஸோ 2 இன்ச்சுக்கு ஃபுல்லா அப்படியே ஃப்ரில் வரும். அது நம்மளோட இஷ்டம் தான். நாங்கள் துணி கம்மியாக இருந்ததுனால அகலம் கம்மியாக தான் எடுத்துருக்கோம். ஒரு பக்கம் மடிச்சடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த வீடியோவில் நான் நல்லா ஜூம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், இந்த குவாலிட்டி ஓகே அப்படின்னா நான் இந்த அளவுக்கு ஜூமில் எடுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு தான் மடிக்கிறாங்க, அதாவது குட்டியாக 4 இன்ச்சுக்கு கம்மியாக தான் ஒரு மடிப்பு மடிக்கிறாங்க. 2 மடிப்பு மடிக்கணும். ஆனால் என்னென்னா 2ஆக மடிக்கிறப்போ ரொம்ப இப்படி திருகிட்டு வர மாதிரி இருக்கான், கொஞ்சம் நல்லா இல்லை, அசிங்கமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு மடி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மடி மடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நமக்கு எவ்வளோ பீஸ் நம்ம எடுத்துருக்கோமோ அவ்வளோ பீஸ்க்கும் இந்த மாதிரி ஓரத்தில் 2 தடவை மடிக்கணும். நீங்கள் ரெட்டையாக மடிச்சுக்கிற மாதிரி இருந்தால் இந்த வேலை மிச்சம், ஈஸியாக ரெட்டையாக மடித்து அப்படியே தைச்சிக்கலாம். ஸோ நமக்கு துணி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தைச்சிக்கணுங்க. இப்போ பாருங்கள், மடிச்சடித்த பீஸையே இன்னொரு தடவை மடிச்சுக்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கா இப்படி அடிக்கிறப்போ. ஏன்னா பட்டையாக மடிக்கிறப்ப பிரச்சனை இல்லை, ரொம்ப குட்டியூண்டு மடிக்கிறப்ப 2 தடவை ஒரே சமயத்தில் 2 மடிப்பு மடித்தோம்னா கொஞ்சம் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தைக்கிறோம். உங்களுக்கு 2 மடிப்பு ஒட்டுக்காவே மடிக்க வசதியாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அப்படியே மடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ரில் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் எடுத்து ப்ளவுஸில் வைப்போம். ஃப்ரில் வைக்கிறப்போ நம்ம மடிப்பு தான் வைக்கிறாங்க, மடித்து தான் வைக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த மடிப்பு ரொம்ப அகலமாக இல்லாமல் இருக்கணும். அதாவது உள்ள துணி நம்ம தள்ளுறோம் இல்லைங்களா, பாருங்கள் அவங்க கை இருக்குது, ஸோ அதுக்கு மேலே தெரியாது. அந்த உள்ளே தள்ளுற துணி ரொம்ப கடைசி வரைக்கும் தள்ளக்கூடாது, குட்டியாக உள்ளே தள்ளனா போதும். அப்போ தான் இந்த ஓரம் அப்படி ஒரு மாதிரி சுருக்கு அழகாக தெரியும். நீங்கள் ரொம்ப உள்ளே தள்ளி மடிப்பு வச்சிங்க அப்படின்னா அந்த பக்கம் நல்லா இருக்காது, அது மடித்து வச்ச மாதிரி அசிங்கமாக தான் தெரியும். அதாவது இந்த டிசைனுக்கு அது நல்லா இருக்காது, அவ்வளோதான்.
ஸோ அதனால் ஒரு 1/4 இன்ச்சுக்கு லைட்டாக உள்ளதெல்லாம் போதும். இந்த ஃப்ரில் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து தைச்சிக்கலாம். நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் தைக்கணும்னு பிளான் பண்ணோம். ஸோ அதனால் இப்படி தைக்கிறோம். அவங்க வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு கையில் மடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஊசியில் உள்ளே தள்ளி விடுறாங்க. ஏன்னா குட்டி குட்டியாக உள்ளே தள்ளுறதுனால ஊசியில் வந்து தள்ளுறப்போ ரொம்ப வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஃப்ரில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. உள்ள துணி பாருங்கள் குட்டி குட்டியாக தான் மடக்கி விட்டுருக்காங்க. ஸோ அப்போ தான் இந்த பக்கம் விரிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப அகலமாக வந்துட்டு உள்ளே தள்ளுனீங்க அப்படின்னா அப்படியே மடிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி விரிஞ்சு கொடுக்காது. ஸோ நம்ம டிசைனுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தான் தைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தைச்சிட்டு ஒரு ஓரத்தில் ஓவர்லாக் போட்டிருக்கோம். இது வந்து ஸ்லீவுக்கு தைக்கிறதுக்காக. ஸ்லீவுக்கு உள்பக்கமாக வச்சு தான் தைப்போம். அப்போ வந்துட்டு உள்ளே பிசுறு தெரியும். ஸோ அதுக்காக ஓவர்லாக் பண்ணியிருக்கோம். பட் நெக்கில் வந்துட்டு மேலே வச்சு தைப்போம். அதை சுற்றியும் பைப்பிங் வச்சுருவோம். ஸோ அதனால் அதுக்கு இப்படி நமக்கு ஓவர்லாக் தேவைப்படாது. பட் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால நம்ம ஓவர்லாக் அடிச்சிருக்கோம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஓவர்லாக் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த சைடு மடிச்செடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த சைடும் மடிச்சடிச்சுக்கோங்க. இந்த சைடு வந்துட்டு ஒரு இது மடித்தா போதும். ஏன்னா உள்ளே போயிட போது தையலுக்கு அடியால் போயிடும், அதனால் பிரிஞ்சு வராது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் மேலே வச்சுட்டு அந்த ஃப்ரில்லை வந்துட்டு அடியில் வச்சுட்டு அப்படியே தைச்சிக்க வேண்டியதான். அதாவது எஜ்ஜிலேயே தையல் ஓட்டிக்கலாம். இது மற்ற பேட்சை விட இது ரொம்ப ஈஸி தாங்க. ஃப்ரில் மட்டும் தைச்சா போதும். என்னென்னா ரொம்ப நிறைய துணி தேவைப்படும் லென்த்தாக. மற்றபடி மற்ற பேட்சோடு இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் எப்போ எது தைச்சாலும் எந்த டிசைன் தைச்சாலும் அந்த துணியோட எண்டு வரைக்கும் தைச்சிக்கோங்க. நம்ம தையல் கம்மியாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்மியாக வரைக்கும் தைச்சிடாதீங்க. சப்போஸ் ஃப்யூச்சரில் பிரித்து விட்டாங்க அப்படின்னா அப்புறம் அது நல்லா இருக்காது. அந்த பக்கம் பிசுறு வந்துடும், அசிங்கமாக போயிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கோல்டு கலர் லேஸ் வச்சு தைக்கிறாங்க. இது உங்களுக்கு என்ன லேஸ் வைக்கணும்னு நான் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். வைக்கிறப்போ அந்த கீழே நம்ம ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லீவும் அந்த ஃப்ரில்லும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வெளியில் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இது நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. வந்து அந்த ஒரு பார்டர் கொடுத்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட வந்து லேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ் துணியில் கூட, அதாவது ப்ளவுஸ் துணிக்கு மேட்சாக ஏதாவது ஒரு கலரோ இல்லை சாரியில் வேறு ஏதாவது கலர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம துணியிலேயே லேஸ் மாதிரி அடித்து திருப்போம் இல்லைங்களா, ஒரு 1/2 இன்ச்சுக்கோ 1/4 இன்ச்சுக்கோ அடித்து திருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரோப் தைச்சு கூட மேலே வச்சு தைச்சிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு சைடு தைக்கிறோம். 2 சைடும் தைச்சி விடணும். இப்போ பாருங்கள், பேக் நெக் வந்துட்டு தைக்கிறோம். பேக் நெக்கில் அதாவது ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு அப்படியே ரவுண்டாக ஒரே இதாக தைக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட். இது பாருங்கள், இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு தானே. ஸோ வந்து லெஃப்ட் சைடில் தேவைப்படாது. நம்ம சாரீ போட்டுக்குவோம், அதனால் அந்த இடத்துல தேவையில்லை. அதனால் இங்கே வந்துட்டு நம்ம அந்த ஷோல்டர்லேருந்து மட்டும்தான் தைக்கிறாங்க. பட் ரைட் சைடு வந்து ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே வந்து தைச்சிருவாங்க ஒரே இதாகவே. நீங்கள் வந்துட்டு தனித்தனி பார்ட்டாக கூட தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வச்சு தைச்சிக்கோங்க. எனக்கு வந்து இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு இதில் பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை, ஏன்னா அவ்வளோ ஜூம் பண்ணியிருக்கிறதுனால. சரி, நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் ரொம்ப ஜூம் பண்ணியிருக்கேன். ஏன்னா கையை கிட்ட கொண்டுட்டு போக முடியாது கண்டிப்பாக, அவங்களுக்கு தைக்கிறவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். இதே கேமராவாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இது மொபைல் கேமரா அப்படிங்கிறதுனால இவ்வளோ தான் பண்ண முடியுது என்னால். நான் உங்களுக்காக தான் இவ்வளோ ஜூமில் எடுக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு நம்ம விபீஸ் தைக்காம தான் இருப்பாங்க. ஸோ அதை வந்து விபீஸ்க்குள்ளார போகிற மாதிரி வச்சு தைச்சிடலாம். இப்போ வந்துட்டு நெக்குக்கு பைப்பிங் வைக்கிறதுக்காக ஒரு கோல்டு டிஷ்யூ மெட்டீரியல் இருக்குது இல்லைங்களா, அது வந்து கட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஸ்லீவுக்கு வச்ச மாதிரியே லேஸ் கூட தான் வச்சுருக்கலாம். பட் என்னென்னா இது வந்து கொஞ்சம் பைப்பிங் வச்சா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குமே அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். இப்போ பைப்பிங் வந்துட்டு ஃபுல் நெக்குக்கு வைக்கிறோம். அதாவது லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து பைப்பிங் வைக்கிறோம். ஸோ அதனால் அதுக்கு எவ்வளோ துணி வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த பைப்பிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டையாக தான் இருக்கும். ரொம்ப ஒல்லியாக அப்படியே உருட்டி அடிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம ஃப்ரில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃப்ரில் துணி நல்லா திக்காக தான் இருக்கும். அது இல்லாமல் இதுக்கு அப்படி உருட்டுனாலும் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. கொஞ்சம் பட்டையாக இருந்தால் தான் அழகாக இருக்கும்.
இது எல்லாமே எங்களோட ஐடியாஸ் தாங்க. இது வந்துட்டு ஒவ்வொரு நாங்கள் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் போடுறப்போவும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக தானே தவிர நீங்களும் இதே மாதிரி தான் தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ வந்து பைப்பிங் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு எட்ஜ் இருக்கும் இல்லைங்களா ஃப்ரண்ட்டில், அது வந்து ஆல்ரெடி கொக்கி பீஸ் எல்லாம் வச்சுட்டோம். ஸோ அதனால் உள்ளே மடக்கி விட்டு தைச்சிக்கணும். அப்போ தான் அந்த பிசுறு வெளியில் தெரியாது. பாருங்கள், நம்ம வந்துட்டு பட்டையாக தான் வைக்கிறோம். இப்போ இந்த பக்கம் எட்ஜும் அதே மாதிரி பைப்பிங் உள்ளே மடக்கி அடிச்சிடலாம். இப்போ வந்துட்டு பைப்பிங்க்கு மேலே லேஸ் வச்சிட்ருக்கோம். பைப்பிங்கே போதும் அப்படின்னு தான் நினச்சோம். பட் ஆனால் அது அவ்வளோக்கா நல்லா இல்லை. லேஸ் வச்சா தான் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா ஸ்லீவ்லேயும் லேஸ் வச்சுட்டோம். அதனால் இப்போ வந்து நெக் ஃபுல்லாகவே லேஸ் வச்சிடும். அந்த பைப்பிங் மேலே, பைப்பிங் வெளியில் தெரியாமையே தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு லைனிங்கை வந்து தைச்சி திருப்பி இருந்தீங்க அப்படின்னா பைப்பிங் வைக்க தேவையில்ல. மேலே ஃப்ரில்லை வச்சு அடிச்சுட்டு அதுக்கு மேலே இப்படி லேஸ் வச்சிடலாம். பட் நான் வந்து ஃபஸ்ட்டு அப்படி பிளான் பண்ணலை. வெறும் பைப்பிங் மட்டும் வைக்கிற பிளான் தான். ஸோ அதனால் வந்துட்டு லைனிங்கை வச்சு அடித்து திருப்பாமல் அப்படியே அடியில் வச்சு தைச்சிட்டாங்க. சரி பைப்பிங் தானே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த லுக் அவ்வளோக்கா நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இது செய்கிற பார்த்தா உங்களுக்கு வந்து என்னடா இவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்னு தோணும். இதுதான் ரீசனு. நீங்கள் வந்துட்டு முன்னாடியே இப்படி வந்து பிளான் பண்ணியிருந்தீங்க லேஸ் தான் வைக்கணும் அப்படின்னா லைனிங்கை அடித்து திருப்பிக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டக்குன்னு வந்துட்டு நீங்கள் மேலே லேஸ் வச்சு அமுத்திடலாம். ஒரே வேலை தான். இது நாங்கள் பிளான் இல்லாத புதுசாக திடீர்னு மாற்றணும், பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோம். அதனால் இவ்வளோ வேலையாயிடுச்சு. இப்போ வந்துட்டு லேஸோட இன்னொரு சைடு ஃபுல்லாக அடிச்சிடலாம். பாருங்கள், ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சாச்சு. நெக்கில் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரில்லு. ஆக்சுவலி இப்போ வந்து போடுறப்ப அந்த ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணதுனால கரெக்டாக மடிக்க முடியல. அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. முன்னாடி இருக்கிற அந்த இது அதில் முன்னாடி இருக்கிறப்ப நம்மளுக்கு உயரமாக தானே இருக்கும். ஸோ அதனால் அப்படி இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற ரெண்டும் ஸ்லீவ் ஒன்று மேலே ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இது வந்து இன்னுமே வந்துட்டு நம்ம போட்டு பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் சாரியோட மேட்ச் பண்ணுறப்போ. ஓகேங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து தைக்க பழகுங்க. அதாவது புதுசாக தைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். பேட்ச் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் சிரமமாக தான் இருக்கும். அதை எப்படி கட் பண்ணணும், அதை எப்படியெல்லாம் வந்துட்டு கேன்வாஸில் ஒட்டி எப்படி பண்ணணுங்கிறது கொஞ்சம் டவுட் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் 1-2 ப்ளவுஸ் தைச்சு பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஈஸி தான். எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடுவீங்க. நாங்களுமே வந்துட்டு நாங்களாக கற்றுக்கிட்டது தான். இதுக்காக எந்த கிளாஸும் எல்லாம் போகலை. நாங்களாக ஒவ்வொரு டிசைனாக வந்துட்டு தைச்சு பழகினது தான். இப்போ வந்துட்டு எவ்வளோ பெரிய டிசைன் இருந்தாலும் ஈஸியாக தைச்சிடுறோம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு பயப்படாமல் தைச்சு பாருங்க. மெயினாக வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று வேஸ்ட்டாக ஏதாவது துணியில் தைக்கிற மாதிரி இருந்தால் தைங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கே வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா நமக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம கஸ்டமருக்கு தைக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கெல்லாம் தைக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காகவும் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காகவும் தான் நான் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பேட்ச் தான் வந்துட்டு நேற்றுக்கு தைச்சோம். இது என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சாரீவுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இது தைச்சிருக்கு. அதுவும் இந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி தைச்ச அந்த பேட்சுக்கு நான் வந்துட்டு வீடியோவே எடுத்து போட்டுட்டேன். பட் இதுக்கு போடலை. அதனால் உங்கள்கிட்ட காட்டலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் வந்து எண்டில் காட்டுறேன். ஸ்லீவ்லேயும் பாருங்கள் குட்டி குட்டியாக 2 பட்டர்ஃப்ளை இருக்குது. அது ரொம்ப குட்டியாகவும் இருக்காது. கிட்டத்தட்ட ஸ்லீவுக்கு நல்லா பெருசாகவே தான் தெரியும். இது வந்து ஆஃப் ஸ்லீவ் தான். பாருங்கள், இந்த ப்ளவுஸும் வந்துட்டு நாங்கள் தைச்சது தான். பேக் போர்ஷனில் மட்டும் ரொம்ப சிம்பிளாக பட் ஆனால் ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனு. பேக்கில் வந்துட்டு முதுகில் சென்டரில் மேலேருந்து கீழே வரைக்கும் பால் வச்சுருக்கு 2 சைடுமே. இந்த மாடல் வந்து நீங்கள் தைக்கிறப்போ சென்டரில் ஓப்பன் பண்ண வேணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது இந்த இடத்துல கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 1 சைடு மட்டும் வைப்போம். நாங்கள் வந்து கட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால 2 சைடு பால் வச்சுட்டு இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலே வந்துட்டு இந்த இடத்துல பட்டையாக துணி வச்சு அடிச்சிருக்கோம். ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நம்ம வேணும்னா ஒரு சைடு கூட பால் வச்சுக்கலாம். இதோட ஸ்லீவ் தான் இதோட ஹைலைட்டே. பாருங்கள், சாரீ வந்துட்டு கீழே போட்டிருக்கு இல்லைங்களா, இதுதான் சாரீ. இந்த சாரியில் இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்துட்டு ஃபுல்லாக
தைச்சா அவ்வளோக்கா வந்துட்டு எப்படி சொல்கிறது கான்ட்ராஸ்டாக தெரியாது, ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்குள்ளே இருக்குது இந்த கலர் இருக்கு இல்லைங்களா, இந்த கலருக்கு தான் இந்த ப்ளவுஸு. உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுனால கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியுது. பட் ஆனால் ஒரிஜினலாக இன்னும் கொஞ்சம் டார்க்காக தான் தெரியும். ஸோ இது மாதிரி பிளைன் ஃபுல் வைல் ப்ளவுஸ் எடுத்துட்டு அதில் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் துணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஸ்லீவில் மட்டும் வச்சுருக்கோம். இது வந்து எல்போ ஸ்லீவ் இது. ஸோ இந்த மாதிரி ஸ்லீவில் வந்துட்டு டிசைனாக வச்சுட்டு நீங்கள் பாடி போர்ஷன் ஃபுல்லாக இந்த மாதிரி பிளைனாக தைச்சா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்துட்டு நாங்கள் பாருங்கள் அந்த பேக் சைடில் அந்த பால் கொடுத்துருக்கோம். ஸோ இது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து தைக்கிறது வந்து என்னால் எடுக்க முடியல, நான் வேற ஒரு வேலையே இருந்ததுனால இது வந்து வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஸோ அதனால் எப்படி தைச்சிருக்கோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இதை ஆட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.